Example 7.56, find the intervals of monotonicity and local extrema of the function f of x is equal to x divided by 1 plus x square. So this is f of x which is equal to x divided by 1 plus x square. Intervals of monotonicity obtain பண்ணனும். First interval find out பண்றதுக்கு f dash of x is equal to 0 ன்னு போடுவோம். அங்க x க்கு values கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம intervals find out பண்ணுவோம். அந்த இன்டர்வல்ஸ்குள்ள எங்கெல்லாம் கர்வ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்றதை நம்ம ஆப்டைன் பண்ணுவோம். அதுதான் மோனோடானிசிட்டினா இன்க்ரீஸிங்கா டிக்ரீஸிங்கான்றதை சொல்லுவோம். லோக்கல் எக்ஸ்ட்ரீமா எந்த இடத்துல லோக்கல் மேக்ஸிமம் எங்கே லோக்கல் மினிமம், ஸோ இதை நம்ம ஆப்டைன் பண்ணுவோம். இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் f of x is equal to x divided by 1 plus x square, இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். f dash of x u by v ஃபார்மில் இருக்குது. differential of u by v னா denominatorல v square னு வந்துரும். okay, vu dash இது v இல்லையா. okay, so this is u and this is v. differential of u by v என்ன formula? differential of u by v which is equal to vu dash minus uv dash divided by v square. so இதை யூஸ் பண்ணி இங்க பாருங்க v அதாவது 1 plus x square அப்படியே இருக்கு. நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் யூங்கிறது எக்ஸ், அது அப்படியே இருக்கட்டும். வி டேஷ் வின்றது டினாமினேட்டர் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, த ஹோல் திங் டிவைடட் பை வி ஸ்கொயர், அதாவது 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ இது 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். x square minus 2x square simplify பண்ணோம்னா minus x square, அதாவது 1 minus x square divided by 1 plus x square தான் whole square. இப்போ put f dash of x is equal to 0, அதாவது 1 minus x square is equal to 0ங்கிறது வரும். that is x square is equal to 1, x is equal to plus or minus 1. okay, hence the intervals of monotonicity are, so இங்க intervals எதுவும் கொடுக்கல, so நம்ம நம்பர் லைனில் மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இன்டர்வல்ஸ் அவங்க இங்கே எங்கேயுமே இன்டர்வல்ஸ் கொடுக்கல, ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸுக்கு கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆப்டைன் பண்ணது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, அதாவது -1 அண்ட் தென் 1. அப்போ இன்டர்வல்ஸை நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -1, -1லேருந்து 1 அண்ட் தென் 1லேருந்து இன்ஃபினிட்டி. அப்போ 3 இன்டர்வல்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 3 இன்டர்வல்ஸில் நம்ம எங்கே இன்க்ரீஸ் ஆகுது எந்த இன்டர்வலில் டிக்ரீஸ் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, நான் இன்டர்வல் எடுத்துக்கலாம் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -1 வரைக்கும். இங்கே f dash of x பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். இது f dash of x 1 minus x square divided by 1 plus x square தான் ஹோல் ஸ்கொயர். மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து -1, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். -2 எடுத்துக்கலாம். இங்கே -2ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டினாமினேட்டரில் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இது எப்படி இருந்தாலும் பாசிட்டிவ் தான். நியூமரேட்டர் பாருங்கள், -2ன்னு போட்டோம்னா 4ன்னு ஆகிடும். 1 minus 4 which is -3, அப்போ இது ஒரு நெகட்டிவ் நம்பர் இல்லையா. அதே போல் -1லேருந்து 1குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். சே x is equal to 0. இங்கே 0ங்கிறத போட்டோம் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பராக தான் வரும். ஓகே, டினாமினேட்டர் எப்படி இருந்தாலும் பாசிட்டிவ் தான். ஸோ இது 1 which is பாசிட்டிவ். 1லேருந்து இன்ஃபினிட்டி சே x is equal to 2. இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 2s are 4, 1 minus 4 is -3, நெகட்டிவ் நம்பர் வருது. டினாமினேட்டரில் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் பாசிட்டிவ் தான். ஸோ நியூமரேட்டரில் நெகட்டிவ் வரதுனால திஸ் இஸ் நெகட்டிவ். மோனோடானிசிட்டி இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கான்றதை சொல்ல போகிறோம். மைனஸ் வந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங், ப்ளஸ் வந்திருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், அண்ட் இங்கே மைனஸ் வந்திருந்தால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். நெக்ஸ்ட் லோக்கல் எக்ஸ்ட்ரீமா, அதாவது லோக்கல் மேக்ஸிமம் எங்கே லோக்கல் மினிமம் எங்கன்றதை ஆப்டைன் பண்ண போகிறோம். இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இல்லாமலேயே நம்ம செய்ய போகிறோம். ஸோ எப்படின்னா இங்கே பாருங்கள், மைனஸ்லேருந்து ப்ளஸ் வருது அப்படின்னா இங்கே காமனாக இருக்கிற பாயிண்ட் இது ரெண்டு இன்டர்வலுக்கும் -1, அதாவது டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது லோக்கல் மினிமம். ஸோ -1 இருக்கிற இடத்துல இப்படி டிக்ரீஸ் ஆகி அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ அங்கே லோக்கல் மினிமம் தானே வரும். இங்கே காமனாக ரெண்டு இன்டர்வலுக்கும் காமனாக இருக்கிற பாயிண்ட் -1, அப்போது -1ல் தான் லோக்கல் மினிமம்ன்றது அட்டைன் ஆகுது. ஓகே, அப்போ x is equal to -1 நம்ம கொஸ்டினில் இங்கே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x is equal to -1, அப்போ -1 divided by 1 plus -1 தான் ஹோல் ஸ்கொயர், அப்போ -1 divided by 2ங்கிறது கிடைக்கும். அது லோக்கல் மினிமம் வேல்யூ. ஓகே, -1/2. நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ளஸ்லேருந்து மைனஸ் வருது. ஸோ ப்ளஸ்னால் இன்க்ரீஸ் ஆகி அண்ட் தென் டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகி அண்ட் தென் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அங்கே லோக்கல் மேக்ஸிமம் தான் அட்டைன் ஆகும். ஸோ எந்த பாயிண்டில் இந்த ரெண்டு இன்டர்வலுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பாயிண்ட் என்னது 1, அப்போ 1ங்கிற பாயிண்டில் லோக்கல் மேக்ஸிமம் அட்டைன் ஆகுது. ஓகே, therefore
as f dash of x changes from positive to negative when passing through x is equal to 1, the first derivative test tells us that there is a local maximum. So x is equal to 1 தான் ரெண்டு இன்டர்வலுக்கும் காமனாக இருக்குது. Therefore the local maximum value is x is equal to 1 f of x தான் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 போடுங்க இங்கே 1 divided by 1 plus 1 square அதாவது 2 1 divided by 2. Therefore the local maximum value is 1 by 2 and then inga local minimum value is minus 1 divided by 2. So second derivative f double dash of x find out பண்ணாமலேயே நம்ம எந்த இடத்துல local maximum எங்க local minimum ங்கறத find out பண்ணலாம். So இப்போ intervals of monotonicity கேட்டு local extremaன்றத கேட்டாங்க அப்படினா நீங்க second derivative கே போக வேண்டாம், இந்த மெத்தட்லயே நீங்க செய்திடலாம். Okay, thank you children.